ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லாஜிக் டீச்சர். இப்போது வந்து நம்ம சாப்டர் 14 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸசைஸ் நம்பர் 14.3 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் மீடியன், ரைட்? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீடியன் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? மீடியன் இன் த சென்ஸ் த சென்டர் வேல்யூ, அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டாவில் கொடுத்துருக்கக்கூடிய செட் ஆஃப் டேட்டாவில் சென்டர் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 அப்படின்ட்டு இருக்குது. 7 நம்பர்ஸ் இருக்குது. இதில் வந்து சென்டர் நம்பர் இது 4. ஸோ திஸ் இஸ் மீடியன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஓகே, இப்போ இது வந்து ஆட் கவுண்ட்டில் இருக்குது. 1 2 3 4 5 6 7 அப்படின்னு 7 நம்பர்ஸுங்கிறது ஆட் கவுண்ட் இல்லையா? ஸோ ஆட் கவுண்ட்டில் ஈஸியாக வி கேன் ஃபைண்ட் த மீடியன் வந்து 4. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n+1/2. என்ன நம்பர் ஆஃப் கவுண்ட், அந்த டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் என்ன. டோட்டல் நம்பர்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. 7 + 1/2, n+1/2, தட் இஸ் 7 + 1/2 4. 4னா வேல்யூ 4 இல்லை, ஃபோர்த் டேர்ம். ஓகே, ஃபோர்த் டேர்ம் தான் இதில் வந்து மீடியன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இது 1 2 3 4 வரதுனால 4 வேல்யூன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இன்கேஸ் 2 4 6 8 10 12 14 இப்படி இருக்குது. இதில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் மீடியன் இது 8. எப்படி நம்ம இதை கண்டுபிடிச்சோம்? 1 2 3, இந்த பக்கம் 3 நம்பர்ஸ், அந்த பக்கம் 3 நம்பர்ஸ் இருக்குது. இதான் சென்டர் வேல்யூ இல்லையா? இது நமக்கு பார்த்தா தெரியும். இது வந்து ஆட் கவுண்ட்டில் இருந்தால் we can find it out easily. எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதோட சென்டர் நம்பரு. இப்போ ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n+1/2 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டோட்டல் நம்பர்ஸ் 7 + 1/2, தட் இஸ் 8/2, ஃபோர்த் டேர்ம். ஓகே, 1 2 3 4 ஃபோர்த் டேர்ம் தான் மீடியன் சொல்கிறோம். ஓகே, இப்போ இன்கேஸ் ஈவன் நம்பராக இருந்தால் என்ன பண்ணுறது? ஈவன் கவுண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ 1 2 3 4 5 6, இதில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 6 நம்பர்ஸாக இருக்குது. இதோட சென்டர் நம்பர் எது சொல்லுவோம்? சொல்ல முடியாது இல்லையா? இந்த கொஷினுக்கு வேணால் நீங்கள் சொல்லிடலாம் 3.5 அப்படிங்கிறத சொல்லிடலாம். பட் இன் கேஸ் ஆஃப் லார்ஜர் நம்பர்ஸ் we cannot find it out, right? ஸோ ஆவரேஜ் ஆஃப் n/2 அண்ட் n/2 + 1 அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, n/2 அப்படிங்கிறது என்ன? 6. டோட்டல் நம்பர்ஸ் வந்து 6, அதான் n/2 இஸ் 3. n/2 + 1, 3 + 1 4. அப்போ 3க்கும் 4க்கும் உள்ள ஆவரேஜ், the center value of the third and fourth number 3.5. இதில் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பட் இன் கேஸ் ஆஃப் பிக்கர் நம்பர்ஸ் இது வந்து ஈஸியாக சொல்ல முடியாது. அப்போ யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா n/2 அண்ட் n/2 + 1 இதோட ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எப்படி சொல்லலாம்? இதில் வந்து 3.5 நமக்கு தெரியும். n/2 என்ன? 3. n/2 + 1 என்ன? 4. ஸோ 3 + 4 7/2 இஸ் 3.5. இது நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம். பட் இன் கேஸ் ஆஃப் பிக்கர் நம்பர்ஸ் நம்ம சொல்ல முடியாது. இதில் 2 4 6 8 10 12 6 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த 6 நம்பர்ஸில் சென்டர் டெண்டன்சி பார்த்தாலும் நம்ம சொல்லிடலாம் 7 சொல்லிடலாம். 6க்கு 8க்கும் சென்டரில் 7 இருக்குது. ஓகே, த மீடியன் அப்படின்னு சொல்லிடலாம், த சென்டர் வேல்யூ இல்லையா? அப்போ இதில் வந்து n/2 அண்ட் n/2 + 1 இதோட ஆவரேஜ். n/2ங்கிறது ஒன்றும் இல்லை, தேர்ட் நம்பர் அண்ட் ஃபோர்த் நம்பர், இது ரெண்டோட ஆவரேஜ் என்ன வரும்? 8 + 6 14/2 7. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இன் கேஸ் ஆஃப் ஆட் நம்பர் we can find it easily, and in case of even number you cannot find it for a bigger numbers. In case of smaller numbers you can say by seeing this, right? Okay, இப்போ how to find median for a grouped data. இப்போ இந்த டேட்டா எல்லாமே ungrouped டேட்டா இல்லையா? ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ். இன் கேஸ் ஆஃப் grouped டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா அதோட மீடியன் வந்து how to find out. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் ஆப்டைன்ட்டு ஒரு உங்களுக்கு ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0 to 10 வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 10 to 20 3 ஸ்டூடெண்ட்ஸு, 20 to 30 4 ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி 30 40 வந்து 30 to 40 3 ஸ்டூடெண்ட்ஸு, 40 to 50 3 ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். நவ் இதில் நீங்கள் சென்டர் வேல்யூ ஆஃப் த மார்க் எப்படி கண்டுபிடிக்கீங்க? கண்டிப்பாக 0 to 50 சம்திங் இஸ் தேர், தட் இஸ் சென்டர் வேல்யூ இல்லையா? இப்போ ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இல்லையா? இன்கேஸ் 1 1 1 1 1 இருந்ததுன்னா we can easily say that 30 is the median. ஏன்னா
10 20 30 40 50 30 தான் சென்டர் வேல்யூ, ஈஸியாக சொல்லிடலாம். பட் இங்கே டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு 10 மார்க்ஸ் 50 மார்க்ஸ், 3 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு 20 மார்க்ஸ், அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா 10லேருந்து 20க்குள்ளே எவ்வளோ மார்க்ஸ் வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். ஹியர் ஹவு many ஸ்டூடெண்ட்ஸ் காட் பிலோ 10 மார்க்ஸ். பிலோ 10 மார்க்ஸ் எவ்வளோ எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? ஷூராக நம்ம சொல்லிடலாம் 5 பேர் வந்து பிலோ 10 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். பிலோ 20 மார்க்ஸ் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லுவீங்க? 0 to 10 5 ஸ்டூடெண்ட்ஸ், 10 to 20 3 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? 20க்கு பிலோ. அப்போ நீங்கள் 20க்கு பிலோ அப்படிங்கிறது 10க்குள்ளே வாங்கினவங்களும் பிலோ 20 தான். புரியுதுங்களா? இப்போ 0லேருந்து 10 வரைக்கும் 5 ஸ்டூடெண்ட்ஸு, 0 to 10 to 20 3 ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ 10 to 20 எவ்வளோன்னு கேட்டால் 3ன்னு சொல்லுவோம். பிலோ 20 அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லுவோம்? இதுவும் பிலோ 20 தானே, பிலோ 10ம் பிலோ 20 தான். ஓகே, அப்போ என்ன சொல்லுவோம்? 5 ஸ்டூடெண்ட்ஸ் 0 to 20, 3 ஸ்டூடெண்ட்ஸ் 10 to 20. அப்போ இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸும் யூ ஷுட் இன்க்ளூட் இன் திஸ் பிலோ 20ல். அப்போ 5 + 3 8. 0 to 10 5 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு நல்லா தெரியும். 10 to 20 3 ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஸோ 0 to 20 5 + 3, right? 5 + 3 is equal to 8 students. Below 30 marks, below 30 marks, below 30 marksனா you should count. இந்த 4 பேரும் 30 கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. இந்த 3 students and 5 students are also got below 30. அப்போ you have to take into account 5 and 3 also, right? So 4 + 3 + 5, what's that? 9 + 3 12 students. Below 40 30 to 40 3 students. These students also got below 40. So you have to add up all of these 4 numbers. Okay, below 50 you have to add all the students got below 50, right? Actually we are adding this, no? Below 30 marks there are 12 students. This is what called cumulative frequency. This is called frequency. If in case you want to find out the students who got below 20, you should add this 5 also, no? With this 3. Below 20 means 0 to 20, right? So you will add this 5 and 3, no? So that is called what? Cumulative frequency. These are all basics and median and about the what to say, cumulative frequency, right? Okay, now you will see what formula we should use to find the mean for a grouped data. Okay, so here the formula for median for a grouped data is L plus n/2 minus cumulative frequency, which is divided by frequency into 8, right? Here L is lower limit of median class. We saw that in finding mode we used to say that model class, right? Here this is called median class. I will explain everything while we are working out the sum. Sorry. Then n is number of observations, the total number of frequency, right? Cumulative frequency of class preceding the median class. We have to find out cumulative frequency for all the observations, and the cumulative frequency value is preceding class of median class. That I will tell you which is one. F is frequency of median class. The respect frequency of median class, right?
H is class size. Always we used to find the difference in the class interval, right? Okay, now we will see the sums in exercise 14.3. okay, here see the monthly consumption of electricity units, right? It is in units. Just a minute, I will take the questions. See, the number of consumers consumed 65 to 85 units of a particular locality, and 5 consumers consumed 85 to 105 units, right? Like this the data is going on, right? Okay, now to find median, to the following read the question. The following frequency distribution gives the monthly consumption of electricity of 68 consumers of a locality. Find the median, mean and mode of the data and compare them. You should find everything: median, mean and mode. Already we know how to find mean and mode. Now we are going to find the median, right? For median we have to calculate the cumulative frequency. Already I told you, no, first we have to calculate the cumulative frequency. 65 to 85 units, there are 4 consumers who used 65 to 85 units of electricity, right? So that is 4. Below we have to find below 105. That's a cumulative frequency of less than 105. We used to say that less than 105க்கு குறைவாக இருக்கிற 105க்குள்ளே இருக்கிற 105 யூனிட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணின டோட்டல் கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர்? அப்போ 105க்குள்ளே யூஸ் பண்ண டோட்டல் கஸ்டமர்ஸ் எத்தனை பேர்? 105 கீழே தான் இந்த க்ரைட்டேரியாவும் வரும். ஸோ 65லேருந்து 105 வரைக்கும் யூஸ் பண்ண கன்சியூமர்ஸ் எத்தனை பேர்? 4 + 5 9. ஓகே, ஸோ 125 பிலோ 125 யூஸ் பண்ணவங்க எல்லாம் யார்? யூ ஹேவ் டு ஆட் all of these 3 things, right? Already we know that this is 9 + 13 22. Again 22 + 20 42. Below 165 is 42 + 14 56 consumers used below 165. 64 customers, that is 56. You have to add up all of these things. Below 185, all of the consumers will come into the account. So 185 you have to add all of these things. That is what already we added up to this, right? Up to this. So 56 + 8 is 64. 64 + 4 is 68. See, the total number of customers will be the final count in cumulative, right? That will not vary. Okay, median. How will we find the median? The median is actually formula for median is L is equal to median is equal to L + n/2 minus cumulative frequency by frequency into 8. You just have to find out all those values from the table. How will you find out? First, for this calculation, you first have to find out the total number of consumers, right? That is 68, that we know. You have to divide it by 3 because we have a n/2 in the formula. You have to divide it by 2. So 68/2 is 34. So 34 is the central tendency, right? Okay, so next you have to find out what L, lower limit of the median class நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த n/2 34 வந்துச்சு இல்லையா, இந்த 34 எந்த 2 வேல்யூக்கு இந்த cumulative frequencyயில் எந்த 2 வேல்யூக்கு இடையில இது வருதுன்னு பாருங்கள். You have to check it out where this comes between 2 numbers, right, in cumulative frequency. So see, this is 34. 34 comes in between 22 and 42. This is 42, right? It's like 1. This is 42, right? Okay, it comes between 22 and 42, but you should take the higher
nearest higher value for the calculation. Okay, you have to take this, but you don't need this. This is the nearest higher value of this one, right? So again, the corresponding frequency, not cumulative frequency, corresponding frequency value is f, that is f is 20. The corresponding class interval is median class of this one, and the lower limit is 125, that is L is equal to 125. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 34 n/2 வந்துச்சு இல்லையா டோட்டல் கவுண்டோட அந்த சென்ட்ரல் டெண்டன்சி, அந்த சென்ட்ரல் டெண்டன்சியோட எங்கே வருது அப்படின்னு பாருங்கள். 22க்கும் 42க்கும் இன் பிட்வீன் இட் வில் கம், ரைட்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 42 தான் நீங்கள் எடுத்துக்கணும், 22 எடுக்கக்கூடாது. ஐ ஆல்சோ மேட் சம் மிஸ்டேக் இன் சம் கொஷின்ஸ். இந்த ஹையர் அண்ட் நியர் வேல்யூ தான் எடுத்துக்கணும். 34க்கு அடுத்த நியர் வேல்யூ இது 42. பட் கால்குலேஷனுக்கு இந்த 42 we will not take, right? But for the observation we should consider this one. So the corresponding value of f is called f20, that is frequency. You will take it for this one, right? Then the corresponding class interval, that is called median class. In finding mode we called it model class. In this is median class. Okay, so this is the lower limit, so we took L is 125. Okay, CF is the preceding cumulative frequency. We should take for the calculations as CF, not this one. This is we just take this, but we are not going to take this for calculation. The preceding cumulative frequency number is taken as CF, cumulative frequency value. Okay, so what is H actually? That we know in mean, mode, median, this difference between the grouped data. So what is 85 minus 65? That is 20. 105 minus 85, that is 20. The distribution is equal, right? So H is equal to 20. We are just substituting all the values in this formula. 125 plus n/2 is 34 minus cumulative frequency is 22 divided by frequency is 20, right? Into height 20. So 125 plus 34, this will get cancelled, right? Here we have 120, multiply here, we can cancel this. Then this is 20, we cancelled it, right? Okay, then 34 minus 22, 125 plus 34 minus 22, that is equal to 125 plus 12. So the answer is 137. But you should write the stories and all. The median consumption of 68 consumers of a locality is 137 units. You should write that. Okay, right. Next, you have to find the mean and mode of this data. So how will you find that? That you know already, no? That we discussed already in previous videos. So என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, if you have any doubt in mean and mode, go for the previous videos and know the logic how to work out mean and mode. You use this one, and for mean you have to find the exact xi, that is upper limit plus lower limit by 2, which is called the xi, and you have to use direct method or assumed mean method or step deviation method according to the values, right? You just refer the previous videos for mean and mode. Okay guys, you just work it out and comment your answers and the time you took for calculations.
I'll see you in the next video for the second sum, right? Thank you.